வாழ்க்கையில் இந்த வருடத்திலே அவர் நன்மை செய்யும்படி, இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படிக்குத்தான் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை பாருங்க. இந்த வார்த்தையை அன்றைக்கு எவிரிட்ட மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்மிடத்திலும் என்ன செய்கிறார்? பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? செய்திகளை டிவியில் ஆன் பண்ணா, நியூஸ் பேப்பரை எடுத்தா, அல்லது எங்கும் பாருங்க நம்பிக்கை இல்லாத செய்திகள், துர்ச்செய்திகள், கெட்ட செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து என்ன பேசுகிறார்? அன்றைக்கு எவீருக்கு சொன்னமாக தான் நம்மகிட்டையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஏசு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மார்க்கு 5:36 சொல்கிறாரு, இயேசு அவர்கள் வார்த்தையை கேட்ட உடனே பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு செய்திகளெல்லாம் ஆண்டவர் பாருங்க, அவருக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம காதில் விழுந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் ஆண்டவருக்கு தெரியுது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த செய்திகளின் நடுவில் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என் மகனே, என் மகளே, இந்த செய்திகளை கேட்கிறதுனால் வருகிற அந்த பயத்துக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத, பயப்படாத என் மகனே, பயப்படாத என் மகளே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்பொழுது நீ என்ன செய்வ? நான் உனக்கு இந்த வருடத்திலே சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதை நீ என்ன செய்வ? அனுபவிப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் நாம் கேட்கிறோம் இந்த கெட்ட செய்திகளால் வரும் பயத்துக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க ஆண்டவர் சொல்ல. பயப்படாதே. குறிப்பாக இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படுறதை என்ன செய்ய நிறுத்து. அதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். பயப்படாதேங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீ பயத்துக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத, பயப்படுறதை நிறுத்து. அதுக்கு பதில் என்ன பண்ணு? தொடர்ந்து என் மேல என்ன செய்ய, நீ விசுவாசமாயிரு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்க விசுவாசமா இருக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் உடைய நிறைவேறுதலை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள் தேவ பிள்ளைகளே.